நைட்டு வந்து ஒரு 9:30 இருக்கும். ஜாலியாக அப்படியே அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் டூ வீலர் ரவுண்ட் அடிக்கிறப்ப தான் வந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையம் ஆர்ச்சை தாண்டி ஈரோடு போகிற வழியில் பிபிஏ பானிபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. சரி, இது ரீசெண்டாக தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாட்டுக்கு, ஒரு 1 மந்த்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மின்ட்டு பானிபுரி, ஸ்வீட் பானிபுரி, கார்லிக் பானிபுரி, இது மாதிரி இந்த மயோனஸ் பானிபுரி, தயிர் பானிபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்லாம் இருக்குது. சரி, நாங்கள் வந்து சரி ஒரு நார்மல் பானிபூரி, ஸ்வீட் பானிபூரி தான் கேட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த பானிபூரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலா போட்டு பெரிய வெங்காயம் பீஸ் போட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம்லாம் போட்டு ஆட் பண்ணி இந்த காரா பூந்திலாம் போட்டு அப்படியே கொடுக்குறாங்க. இதில் வந்து இந்த பானிலே வந்து நிறையா வகை இருக்குது. ஸ்வீட்டு, கார்லிக்கு, புதினா அப்படின்னு நிறையா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பைப் டைப் மாதிரி இப்படி வச்சுருக்குறாங்க. நம்மளே வந்து செல்ஃப் சர்வீஸ், நம்மளே வந்து அந்த பைப் ஓப்பன் பண்ணி எந்த பானி உங்களுக்கு லைக் இருக்கோ அது வந்து பிடிச்சி சாப்பிட்லாம். உண்மையுமாங்க அந்த கடையில் வந்து ஐட்டம் வந்து சூப்பராக இருக்குது. வெறும் ஹைஜீனிக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது கடை. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட குட்டீஸ் கூட நீங்கள் போய் சாப்பிட வேண்டிய ஒரு கடை. நான் அந்த அளவுக்கு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நார்மல் பானிபூரிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மயோனஸு, ஸ்வீட் பானிபூரி இதெல்லாம் ட்ரை பண்ணோம். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்தது. நல்ல ஸ்வீட்டாகவும் இருந்தது. திருப்பி திருப்பி சாப்பிடணுங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுச்சு. சரின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து ஃபேமிலியோட குட்டீஸ் கூட இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோடு போகிற வழியில் ஆர்ச்சுக்கு பக்கத்தில் கடை இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு வாங்க.